ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல 10 டேஸ் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு டே 9 வீடியோ. இந்த 10 டேஸ் சீரிஸ் எதுக்கு அப்படின்னா, நீங்க இந்த வீடியோஸ் பார்க்குற 10 நாளும் ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா 15 சென்டென்சஸ் கத்துக்க முடியும். இந்த சீரிஸ் அப்படியே கண்டினியூ பண்ணும்போது 150 ஹிந்தி சென்டென்சஸ், அதுவும் ரொம்ப வித்தியாசமான வார்த்தைகள் வச்ச ஹிந்தி சென்டென்சஸ் நீங்க கத்துக்க முடியும். ஒரு சென்டென்ஸ்லயே 2 அல்லது 3 புது புது வார்த்தைகள் கத்துக்கலாம். இப்பதான் குட்டி குட்டியா பேச ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் டெவலப் பண்ணுங்கிறவங்களுக்கு சூப்பரான ஒரு சீரிஸ் தான் இது. இன்னைக்கு டே 9 வீடியோலயும் இன்னும் 15 சென்டென்சஸ் நமக்கு வெயிட் பண்ணிருக்கு. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான அண்ட் பேச்சு வழக்குல யூஸ் பண்ணக்கூடிய, ரொம்ப டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நெறைய பணம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு, நீங்க இந்த நெறையங்கிற வார்த்தைய ஹிந்தியில கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னன்னு ஜியாதான்னு கேள்விப்பட்டிருக்கலாம், இல்ல பஹுத் கேள்விப்பட்டிருக்கலாம். இன்னும் கூட வார்த்தைகள் இருக்கு. ஆனா இந்த வார்த்தை இப்ப நான் சொல்லப் போறது பேச்சு வழக்குல அதிகமா இருக்கும். ढेर सारे ढेर सारे पैसे है அப்படின்னா, நெறைய எக்கச்சக்கமான நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் ढेर सारे. ढेर सारे पैसे है அப்படின்னா, எக்கச்சக்கமான பணம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ढेर सारे पैसे हैं. ढेर सारे पैसे हैं. செகண்ட் ஒன், கிராமத்துல பெரிய குளம் இருக்கு. இப்போ கிராமத்துக்கு என்ன வார்த்தை, குளத்துக்கு என்ன வார்த்தை, இது ரெண்டுமே தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சென்டென்ஸ் பார்ப்போம். गांव में बड़ा तालाब है. गांव में बड़ा तालाब है. गांवனா ஊரு இல்ல கிராமம், இந்த மாதிரி எதை வேணாலும் சொல்லலாம். ஊர்ல இல்ல கிராமத்துல गांव में बड़ा பெரிய तालाब है அப்படின்னா குளம் இருக்கு. तालाब குளம். गांव में बड़ा तालाब है. गांव में बड़ा तालाब है. அடுத்து மூணாவது சென்டென்ஸ், பாவம் அவனால வர முடியாது. இந்த பாவம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதுக்கு என்ன சொல்றதுன்னு யோசிச்சா பெச்சாரா. பெச்சாரா அப்படின்பாங்க. பெச்சாரா. அது பிச்சாராவா பெச்சாராவான்னு தெரியாத அளவுக்கு ஃபாஸ்டா பேசும்போது இருக்கும். பிச்சாரா वो नहीं आ सकता है. बेचारा वो नहीं आ सकता है. பாவம் அப்படின்னு சொல்றதுதான் बेचारा. वो அவன் नहीं आ सकता है. आ सकता हैன்னா வர முடியும். नहीं आ सकता हैன்னா வர முடியாது. बेचारा वो नहीं आ सकता है. बेचारा वो नहीं आ सकता है. அடுத்த சென்டென்ஸ், வெயில்ல இருந்து வந்திருப்பாங்க. வெயில்ல இருந்து வந்திருப்பாங்க. சோ தெரியல நமக்கு. வந்திருக்கலாம் அந்த மாதிரி. வெயில்ல இருந்து வந்திருப்பாங்களா இருக்கும். அப்படின்னு சொல்றதுக்கு धूप से आए होंगे. धूप से आए होंगे. தூப்னா வெயில், தூப் சேனா வெயில்ல இருந்து இப்ப வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. வெயில்ல இருந்து வந்திருக்காங்க இல்லையா? சோ தூப் சே ஆயே ஹோங்கே, வந்திருப்பாங்களா இருக்கும். தூப் சே ஆயே ஹோங்கே. தூப் சே ஆயே ஹோங்கே. அடுத்த சென்டென்ஸ், மாம்பழத்தை வெட்டி குடுங்க இல்ல வெட்டி குடு, கட் பண்ணி குடு. ஆம் காட் கர் தே தோ. ஆம் காட் கர் தே தோ. சோ ரெண்டு வார்த்தைகள் மறுபடியும் நம்ம பேசின மாதிரி. மாம்பழத்துக்கான வார்த்தை ஆம். ஆம். வெட்டுறதுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷ்ல கட்ன்னு சொல்றோமோ அந்த மாதிரி ஹிந்தில காட். ஆம் காட் கர் தே தோ. ஆம் காட் கர் தே தோ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அடிபட்டுட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அடிபட்டுருச்சுன்னா, ஓங்கி பட்டுருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதுக்கு ஹிந்தில லக் கயி தோ கியா கரேன். லக் கயி தோ கியா கரேன். லக்குனாக்கா அடி கிடையாது. லக் கயி அப்படின்னா பட்டுருச்சுன்னா, ஓங்கி பட்டுடுறது இருக்கு இல்லையா? அதான் லக் கயி. லக் கயி தோ அடிபட்டுட்டா, ஓங்கி பட்டுருச்சுன்னா, கியா கரேன். கியா கரேன் அப்படின்னா என்ன பண்றது? லக் கயி தோ கியா கரேன். லக் கயி தோ கியா கரேன். இப்ப நீங்க இதுலயே 2 சென்டென்ஸா கூட நீங்க எடுத்துக்கலாம். கியா கரேன் அப்படின்னா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்கே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எங்கேயாவது நமக்கு அடிபட்டுருச்சு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஐயோ! கீழ விழுந்துட்டேன், பட்டுருச்சு. ஓங்கி இந்த அ கம்பி வந்து பட்டுருச்சு கால்ல. சோ இந்த மாதிரி அடிபட்டுருச்சு இல்ல பட்டுருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு லக் கயின்னு சொல்லலாம். வலிக்கிற அளவுக்கு அது ஓங்கி பட்டுருச்சு அப்படின்னா அதுதான் லக் கயி அப்படின்னு சொல்லுவாங்க.
நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, உதவி பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உதவிக்கான வார்த்தை மதத் அப்படின்னு சாதாரணமா சொல்லுவாங்க. ஆனா இப்ப நம்ம பார்க்கறது எல்லாமே பேச்சு வழக்குல எப்படி சொல்றாங்க அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம பேச்சு வழக்குல தமிழ்லயே எடுத்துக்கோங்களேன். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்க, நீங்க எனக்கு உதவி பண்றீங்கன்னு டைரக்ட்டா சொல்லிருவோம் சில நேரங்கள்ல. சில நேரங்கள்ல என்ன பண்ணுவோம், நீங்க உங்களுக்கு உங்க கை குடுத்து எங்கள ஹெல்ப் பண்றீங்க, கை குடுத்து மேல தூக்கி விடுறீங்க. இந்த மாதிரியான வார்த்தைகளும் நமக்கு யூஸ் பண்றது உண்டு, நம்ம கேட்கறது உண்டு. அதே மாதிரி தான் இவங்களுமே ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது என்னன்னா, "आप मेरा हाथ बटा रही है." "आप मेरा हाथ बटा रही है." இந்த பாக்கு மேல ஒரு சின்ன இங்கு சவுண்ட் வரும். ஆனா சொல்லும்போது அது தெரியாது. "बटा रही है." "आप" நீங்க, "मेरा हाथ बटा रही है." அப்படின்னா எனக்கு கை குடுக்குறீங்க அப்படின்றது அர்த்தம். அதாவது அவங்க சொல்ல வர்றது ஹெல்ப் பண்றீங்க. "आप मेरा हाथ बटा रही है." "आप मेरा हाथ बटा रही है." நெக்ஸ்ட் ஒன், ஒரு நொடியில வேலை முடிஞ்சிருது. ஒரு செகண்ட்ல, இல்லனா சுண்டி காட்டுவோம் இல்லையா? சொடக்கு போட்டு காட்டுவோம். சொடக்கு போடுறதுக்குள்ள வேலை முடிஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சொடக்கு போட்டு சொல்ற விஷயத்த, அந்த சொடக்கு போடுறத சுட்கி மே காம் ஹோ ஜாதா ஹைன்னு சொல்லலாம். சுட்கி மே அப்படின்னா தான் அந்த நொடியில, ஒரு சின்ன செகண்ட்ல இல்லன்னா ஆம், சொடக்கு போடுற நேரத்துலன்னே நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அதே மாதிரி தான் இங்க. चुटकी में चुटकी में काम हो जाता है. காம்னா வேலை, ஹோ ஜாத்தா ஹைன்னா முடிஞ்சிருது. ஸோ முடிஞ்சிடும். சுட்கி மே காம் ஹோ ஜாத்தா ஹை. சொடக்கு போடுற நேரத்துல காம் முடிஞ்சிரும், வேலை முடிஞ்சிடும். சுட்கி மே காம் ஹோ ஜாத்தா ஹை. சுட்கி மே காம் ஹோ ஜாத்தா ஹை. ஓய்வு எதுக்கு, ரெஸ்ட் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்போமா? எதுக்கு அப்படின்னா கிஸ்லியே அப்படின்லாம் கேட்கலாம். ஆனா மறுபடியும் பேச்சு வழக்குக்கு வருவோம். ஆராம் கிஸ் பாத் கா. ஆராம் கிஸ் பாத் கா அப்படின்னா, ஆராம் அப்படின்னா ஓய்வு, கிஸ் பாத் கா அப்படின்னா எதுக்காக அப்படின்னு கேக்குறது. ஆராம் கிஸ் பாத் கா, ஆராம் எதுக்கு, ஓய்வு எதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஆராம் கிஸ் பாத் கா. நெக்ஸ்ட் ஒன், எங்களோட இடத்துல, நாங்க இருக்கக்கூடிய இடத்துல மிகவும் வெயில் அதிகமா இருக்கு. ஸோ நாங்க இருக்கக்கூடிய இடத்துல வெயில் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா, हमारे यहाँ पे बहुत गर्मी है. हमारे यहाँ पे बहुत गर्मी है. हमारे यहाँ पे னா எங்களுடைய இடத்துல, நாங்க இருக்கக்கூடிய இடத்துல. हमारे यहाँ पे गर्मी बहुत है இல்ல बहुत गर्मी है. हमारे यहाँ पे பேவும் பர்ரும் ஒண்ணுதாங்க. அத பத்தி நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டாம். பேயும் பர்ரும் ஒண்ணே தான். हमारे यहाँ पर இல்ல हमारे यहाँ पे ரெண்டுமே கரெக்ட். हमारे यहाँ पे बहुत गर्मी है. ரொம்ப வெயில் இருக்கு. नेक्स्ट वन, சரியா உங்க வேலைய செய்யுங்க. बराबर से अपना काम कीजिए. बराबर से अपना काम कीजिए. சரியாக உங்க வேலைய செய்யுங்க. बराबर से अपना काम कीजिए. बराबर அப்படிங்கிறது சரியாக. இந்த பராபர நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணுவாங்க. சோ இதுல ஒரு அர்த்தத்தை தான் இங்க சொல்லியிருக்கேன். பராபர் சே சரியாக, அப்னா காம் தன்னுடைய வேலைய, உங்க வேலைய, கீஜியே பண்ணுங்க. பராபர் சே அப்னா காம் கீஜியே. நெக்ஸ்ட் ஒன், இது என்ன பேச்சு அப்படின்னு கேட்போம் இல்லையா? இதுக்கு ஹிந்தில ஏ கியா பாத் ஹுயி, இது என்ன பேசிட்டீங்க, இது என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்போம்ல. அதுதான் இந்த ஏ கியா பாத் ஹுயி. ஏ கியா பாத் ஹுயி, இது என்ன நீங்க இப்படி ஒரு பேச்சு பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லுவோமா? அதுதான் இந்த ஏ கியா பாத் ஹுயி. ஏ கியா பாத் ஹுயி, இது என்ன பேசியாச்சு நீங்க. நெக்ஸ்ட் ஒன், ஐஸ்கிரீம் சாப்பிடுறது உடைய ஜாலியே வேறதான். ஸோ இதே மாதிரி ஹிந்தியில சொல்ற மாதிரியே, தமிழ்ல சொல்ற மாதிரியே ஹிந்தியில வேணும். இந்த சென்டென்ஸ் பாருங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் வேர்ட் பை வேர்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். आइसक्रीम खाने का मजा ही कुछ और है. आइसक्रीम खाने का मजा ही कुछ और है. ஐஸ்கிரீம் கானே, கானேனா சாப்பிடுறது, கா சாப்பிடுறதுக்கான, மசா மசானா ஜாலி என்ஜாய்மெண்ட், மசா ஹி என்ஜாய்மெண்ட்டே, குச் और है வேற மாதிரி தான். அதுதான் இந்த குச் और है. ஐஸ்கிரீம் கானே கா மசா ஹி குச் और है. ஐஸ்கிரீம் சாப்பிடுவதற்கான ஜாலி, சந்தோஷம், குச் और है அப்படின்னா வேற மாதிரி தான். आइसक्रीम खाने का मजा ही कुछ और है. இன்னொரு வாட்டி சொல்லி பார்க்கலாம். ஐஸ்கிரீம் खाने का मजा ही कुछ और है. நெக்ஸ்ட் ஒன், இது எப்போ முடிவு பண்ணீங்க, இது எப்போ டிசிஷன் எடுத்தீங்க.
இல்ல இது எப்போ டிசைட் பண்ணீங்க? இதெல்லாம் கேட்கறதுக்கு "ये कब तय हुए हैं?" ஏன்னா இது, கப்னா எப்போ, தாய் அப்படின்னா தான் இந்த வார்த்தை புதுசு. டிசிஷன் எடுக்கிறது, டிசைட் பண்றது, இதெல்லாம் தாய். தாய் ஹுவா அப்படின்னா டிசைட் பண்ணப்பட்டது, முடிவெடுக்கப்பட்டது. ஏ கப் தாய் ஹுவா அப்படின்னா இது எப்ப முடிவாச்சு. முடிவாச்சு. இது தமிழ்ல கரெக்டா இருக்கும். ஏ கப் தாய் ஹுவா, இது எப்ப முடிவாச்சு. ஏன்னா ஹுவான்னா ஆச்சு இல்லையா? தாய் ஹுவா அப்படின்னா முடிவாச்சு. ஏ கப் தாய் ஹுவா, ये कब तय हुआ, இது எப்ப முடிவாச்சு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இந்த ஏமாற்று வேலை நல்லது இல்ல. ये धोखेबाजी अच्छी नहीं है. ये धोखेबाजी अच्छी नहीं है. ஏன்னா இந்த, धोखेबाजीனா ஏமாத்து வேலை, अच्छी नहीं हैனா அச்சா மாதிரி அச்சி. ஏன்னா தோக்கேபாசி அந்த வார்த்தை ஈல முடியறதுனால நம்மளும் அச்சி போடணும். அதான் காரணம். ये धोखेबाजी अच्छी नहीं है. ஸோ எல்லாமே ஃபெமினின் வேர்ட்ஸா வர மாதிரி இருக்கும். அதனால ஏ தோகேபாசி அச்சி நஹி ஹே அப்படின்னு சொல்லணும். ஸோ அவ்வளோதாங்க. நம்ம இன்னைக்கு படிக்க வேண்டிய 15 சென்டென்சஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரிவிஷனுக்கான டைம். ஃபாஸ்டா ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிடலாம். நிறைய எக்கச்சக்கமான பணம் இருக்கு அப்படின்னா டேர் சாரே பைசே ஹே, டேர் சாரே பைசே ஹே. கிராமத்துல ஒரு பெரிய குளம் இருக்கு. गांव में बड़ा तालाब है. பாவம் அவனால வர முடியாது. बेचारा वो नहीं आ सकता है. बेचारा बेचारा वो नहीं आ सकता है. வெயில்ல இருந்து வந்திருப்பாங்க. धूप से आए होंगे. धूप से आए होंगे. மாம்பழத்தை கட் பண்ணி கொடு. आम काट कर दे दो. आम काट कर दे दो. அடிபட்டுருச்சுன்னா என்ன பண்றது? लग गई तो क्या करें. लग गई तो क्या करें. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்க. आप मेरा हाथ बटा रही है. आप मेरा हाथ बटा रही है. ஒரு செகண்ட்ல வேலை முடிஞ்சிருச்சு. चुटकी में काम हो जाता है. சாரி, முடிஞ்சிருச்சே இல்ல, முடிஞ்சிருது. चुटकी में काम हो जाता है. ஓய்வு எதுக்கு? ஆராம் கிஸ் பாத் கா. ஆராம் கிஸ் பாத் கா. எங்க இடத்துல ரொம்ப வெயில் ஜாஸ்தி. हमारे यहाँ पर बहुत गर्मी है. हमारे यहाँ पर बहुत गर्मी है. சரியா உங்க வேலையை செய்யுங்க. பராபர் से अपना काम कीजिए. இது என்ன பேச்சு பேசுறீங்க? ये क्या बात हुई. ये क्या बात हुई. ஐஸ்கிரீம் சாப்பிடுறதோடைய ஜாலியே வேற மாதிரி தான். ஐஸ்கிரீம் खाने का मजा ही कुछ और है. இது எப்போ முடிவு செய்யப்பட்டது? இது எப்போ டிசைட் ஆச்சு? ये कब तय हुआ. ये कब तय हुआ. இது ஏமாத்து வேலை. இந்த ஏமாத்து வேலை நல்லது கிடையாது. ये धोखेबाजी अच्छी नहीं है. தோக்கேபாசினா ஏமாத்து வேலை. அவ்வளோதாங்க. இதோட நம்ம டே 9 வீடியோ முடிஞ்சது. இதே மாதிரி கண்டினியூஸா பாருங்க. இன்னைக்கு தான் உங்களுக்கு இந்த வீடியோவே கண்ணுல பட்டிருக்கு. இதுவரையும் டே 1 to 8 நீங்க பார்த்ததே இல்ல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் போனீங்கன்னா உங்களுக்கு டே 1ல இருந்து 8 வரைக்குமான லிங்க்ஸ் செப்பரேட்டா நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்திருப்பேன். அந்த வீடியோஸையும் பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய சென்டென்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரையாவது இந்த ப்ராசஸ் படிக்கிறதுக்காக நீங்க சேர்த்துக்கிட்டு ஒண்ணா படிச்சீங்க அப்படின்னா இன்னும் கூட நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. டே 10 வீடியோவா இருந்தாலும் சரி, இல்ல இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கரெக்டா வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.